என் முன்னாடி உட்காந்துருக்க நீங்க எல்லாம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய பவர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யாரை பார்த்து இப்படி பேசியிருக்காரு, எங்க பேசினாரு, பேசினது யார் பார்த்துருவோமா? தாவேக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா இப்போ கோவையில் அவங்க வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மீட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டுக்கு போன காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே அவங்களுடைய பட்டை தளபதிகள்லாம் எப்படி தாவி குதிச்சு அந்த மெயின் ரோடையே ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? அந்த க்ரௌட் இருக்குல்ல, அந்த க்ரௌடை பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் டேய் பயங்கரமான ஆளாக இருப்பீங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த செய்தியெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த க்ரௌடில் இவர் பேசுகிறார். அந்த மேடையை போட்டு அந்த மேடையில் இவர் பேசுகிறார். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய பவர்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். கரெக்டு தான், பெரிய பவர் தான். ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இப்போ வந்து இந்த நீங்கள் வந்து ஈவெண்ட் நடத்துறதுக்காக ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவ் மோடுக்கு போனாங்களே இவங்க தொண்டர்கள், அவங்கள பார்த்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு இந்த யங்ஸ்டர்ஸுடைய பவரை பற்றி பேசினீங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி ஊருக்குள்ளே அரசல் புரசலாக பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூரே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்டில் ஒரு பக்கம் பயங்கர க்ரௌடு, மெயின் ரோட்டில் வண்டி போனால் ஒரு பக்கம் க்ரௌடு. விஜய் அவர்கள் போகிறாரு, அந்த கார் மேலே பிரச்சார வாகனத்தில் நின்று கை காட்டிட்டு போகிறார். ஒருத்தர் மேலேயே சாவிட்டார். அவருக்கே ஷாக்கு, யார்ப்பா நீங்கள் அப்படின்ற லெவலுக்கு அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யங் ஃபோர்ஸ் நம்ம தாவேக்கால இருக்கிறாங்க. அந்த யங் ஃபோர்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள். 1967லும் 77லும் இதே 30 வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் தான் ஆட்சி மாற்றமும் மக்களுடைய எழுச்சியும் உருவாகியது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கியது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள இளைஞர்கள். குண்டடிப்பட்டு செத்தது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள கல்லூரி மாணவர்கள். இன்று தெரிகிறதா எப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டம் உரியதோ? அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாத்துக்கங்க, இப்ப இளைஞர்களை பத்தி எப்படிலாம் பேசுனான்னு பாத்தீங்களா? அவங்க கிட்ட மட்டும்தான் இந்த இளைஞர் படம் இருக்கான். அதை வந்து ரொம்ப பெருமையாக வேறு சொல்கிறார். எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள்லாம் இப்போ இவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்காங்களே, அவங்க கூட்டத்தில் எல்லாமே 65 வயசு 70 வயசு பெரியவங்க தான் அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. எல்லாம் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு யங் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்கன்றத இந்த இடத்துல பேசியிருக்கார். பேசும்போதே குறுக்க ஒன்று சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் எல்லா கட்சிகளையும் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு. இது எதுக்குன்னா, நாளைக்கே இவங்களை அட்டாக் பண்ணி பேசணும்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க எதிரணியில் இருக்கவங்கலாம்? அவர் எங்கங்க இங்கேருந்து அங்கே தவறாரு, அங்கேருந்து அங்கே தவறாரு, அவர் பெரிய பயங்கர ஜிம்னாஸ்டிக் ஃபெலோவாக இருப்பார் போல் அப்படின்ற மாதிரி பேசிவிடுவாங்கல்ல. குதிச்சுக்கிட்டே இருக்காரு கட்சிக்கு விட்டு கட்சி அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசிடுவாங்கன்றதுனால இவரே சொல்லியிருந்தா பல இடத்துல வேலை பார்த்துவேன், இப்போ எப்படி விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மோடாக கூட இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது போல் அந்த லெவலுக்கு பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஒரு தலைவர்கள், அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ, ஒரு தலைவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்ல ஒரு போராட்டம் நடத்தினாலோ மக்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு பூத் லெவல் மீட்டிங் சொன்ன உடனே 100% இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ஃபுல் ஆகுதுன்னா இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுதி. எல்லாருக்கும் 70-75 வயசு ஆயிருச்சு. ஒரே மாவட்டத்தில் நான் சொல்றேன், மித்த கட்சியோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் வேலை செஞ்சிருக்கேன். 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷத்துக்கு கீழே மேல குடும்பத்துல ஒரே இளைஞரணி தலைவர், 60 வயசுல இளைஞரணி தலைவரா ஒருத்தர் இருப்பாரு. அப்படியே பாத்தீங்கன்னா கட்சியோடைய கட்டமைப்பு பாத்தீங்கன்னா அப்படியே 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷம் மாவட்ட செயலராக இருந்ததோட வெற்றி என்னன்னா, இவங்க சொல்றாங்களே மீடியாலாம், கோயம்புத்தூர்ல அந்த மாவட்ட செயலர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, 30 வருஷமா ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டி செட்டில் ஆயிருக்காங்க. அதான் ஈடி வந்துருச்சு, அதான் ஈடி வந்துட்டு இருக்கு, அதான் ரைடு வந்துட்டு இருக்கு. நீங்க ரைட பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் மக்கள் ஆதரவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.